வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஏஎஸ். விடை தெரியா காதல் பார்ட் 6. சாரா வேகமாக ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறா. சாரான்னு சொன்னாவே அந்த இடமே கொஞ்சம் பதட்டமான மனநிலை தான் இருக்கும். ஏன்னா சாரா ரொம்ப சிரித்து பேசக்கூடிய ஆள், ரொம்ப அன்பான பர்சன், எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டால் மட்டும் கொஞ்சம் கரெக்டான பர்சன். அவர்கிட்ட பேசும்போது மட்டும் எல்லோரும் வேலைன்னு விஷயம்னு சொன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்கக்கிட்ட ஈஸியாக போய் பேசியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவங்களோட பிஏ ராம் தான். எந்த விஷயமா இருந்தால் இவங்க மூலமாக தான் சாராவுக்கு கன்மையாகும். சொல்லப்போனால் சாராவும் ராமும் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூல், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க. 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் ஒரே ஆஃபீஸில் கிடச்சாங்க. பட் ஆனால் இதுக்கு குவாலிஃபையே கிடையாது ராம். இருந்தாலும் சாரா கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாரா கூடவே இருக்கார். சாராவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட், அது நம்ம